நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றும் ஒரு வணக்கமும் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதோர் நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். இன்றைய நாளானது ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை 28/7/2026 தமிழுக்கு பராபக வருடம் ஆடி மாதம் 12ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 7:45 மணி தொடக்கம் 8:45 மணி வரை, பின் மாலை 4:45 தொடக்கம் 5:45 வரை. அடுத்த ராகு காலம் இன்று மதியம் 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரை. யமகண்டம் இன்று காலை 9 மணி தொடக்கம் 10:30 மணி வரை. அடுத்து சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:02 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் புலர்ந்திருக்கின்றது. திதியாக இன்று இரவு 7:32 வரை சதுர்த்தசி திதியும் பின்பு பௌர்ணமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று மாலை 3 மணி வரை பூராட நட்சத்திரமும் பின்பு உத்திராட நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று மாலை 3 மணி வரை ரோஹிணி நட்சத்திரமும் பின்பு மிருகசீரிட நட்சத்திரமும் நிலவுகிறது. ரோஹிணி மற்றும் மிருகசீரிட நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கரமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகள் ஆகும். தொடர்ந்தும் வணக்கமும் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம்காரி மாரியம்மா தாயே உலகாளும் தேவி அம்மா, ஓம் சக்தி மாரியம்மா தாயே உலகாளும் தேவி அம்மா, ஏற்றினோம் மாவிளக்கு உனக்கேற்றினோம் மாவிளக்கு, ஏற்றினோம் மாவிளக்கு உனக்கேற்றினோம் மாவிளக்கு, ஓங்காரி மாரியம்மா தாயே உலகாளும் தேவி அம்மா. ஓம் சக்தி பராசக்தி. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான பராபவ வருஷம் ஆடி மாதம் 12ஆம் நாள் 28/7/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள், நாம் தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளும் நமக்கு நல்ல நாள். இன்று மங்களவாரம் என்று போற்றுகின்ற செவ்வாய்க்கிழமை, ஆடி செவ்வாய் கிழமை. இந்த ஆடி மாத்து செவ்வாயிலே 2வது செவ்வாய்க்கிழமை. இந்த ஆடி செவ்வாயிலே அம்பாளை வேண்டி பிரார்த்தனை செய்து கொள்வார்கள். பொதுவாக இந்த ஆடி மாதத்து செவ்வாய்க்கிழமைகளிலே ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அல்லது காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம் உள்ள சுமங்கலிகள், கன்னிப்பெண்கள் இந்த அம்பாளை வேண்டி
ராகுகால துர்கா பூஜை செய்து கொள்வார்கள். இந்த ராகுகால துர்கா பூஜை அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபடத்தினாலே 1978ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. முதலிலே சாஸ்தாபடத்திலே இந்த ராகு கால துர்கா பூஜை ஆடி செவ்வாய்க்கிழமைகளிலே ஆரம்பமாகி தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் 12 மாதங்களும் வருகின்ற ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் இந்த ராகு கால துர்கா பூஜையை அறிமுகப்படுத்தி ஆரம்பமாகி அதனை இன்று உலகளாவிய ரீதியிலே ஆடி செவ்வாய்க்கிழமை அம்பாளுக்கு இந்த ராகு கால துர்கா பூஜை என்பது இன்று நாட்டின் பல பாகங்களிலும் நடைபெறுகின்ற ஒரு சிறப்பு. இலங்கை திருநாட்டில் மட்டுமல்ல உலக நாடுகளிலும் கூட இன்று இந்த ஆடி செவ்வாயை அம்பாள் வழிபாடாக செய்யப்படுவது. இது முன்னைய காலத்திலே தமிழகத்திலே மட்டும்தான் இந்த ஆடி செவ்வாயில் அம்பாளை வழிபட்டு வந்தார்கள். இந்த ராகு கால துர்கா பூஜை அதனுடைய சிறப்புகள் அதனுடைய பெருமைகள் எல்லாம் துர்க்கை சித்தர் மூலமாக எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபடத்திலே 79ஆம் ஆண்டு நாம் ஆரம்பித்து இன்று வரையிலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற ஒரு சிறப்பு இருக்கக்கூடியது. இந்த ராகுகால துர்கா பூஜை என்கிற பொழுது இந்த எலுமிச்சம்பழத்தை 2 கூறுகளாக நறுக்கி அதற்குள்ளே இருக்கின்ற சுளைகள் சாறுகள் விதைகளை அப்புறப்படுத்தி மறுபுறம் திருப்பி கிண்ணம் போல செய்து நெய் விட்டு திரி போட்டு விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து கொள்வார்கள். நமது உடலை நாம் கூறுகளாக்கி காமம் குரோதம் லோபம் மோகம் மதமாச்சரிவன தீயவையெல்லாம் அகற்றி மனதை நல்வழிப்படுத்தி இதயத்திலே தீபங்கள் ஏற்றுவது போல உடலதனை தட்டாக்கி உள்ளமதை மாவாக்கி உயிரதனை திரியாக்கி ஏற்றினேன் மாவிளக்கு என்கின்ற வகையிலே இந்த ஆடி செவ்வாயிலே அம்பாளுக்கு மாவிளக்கு ஏற்றக்கூடியவர்கள் மாவிளக்கு ஏற்றிக் கொள்ளலாம். ராகுகால துர்கா பூஜை செய்யக்கூடியவர்கள் ராகுகால துர்கா பூஜை செய்து கொள்ளலாம். இவ்வாறு இந்த ஆடி மாதத்திலே அம்பாளுடைய சிறப்புகள் ஆடி மாதத்தின் சிறப்புகள் ஆடி செவ்வாயின் சிறப்புகள் தொடர்பாக தொடர்ந்து நாம் சிந்திப்போம் என்று கூறி எதிர்வரும் 5/8/2026 புதன்கிழமை ஆடிப்பூர மகோற்சவத்தை முன்னிட்டு கேகாலை மாவட்டம் வரக்காப்பளை அம்பேபூச ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் ஆலயத்தினுடைய ஆடிப்பூர மகோற்சவம் கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி ஆடிப்பூரத்தன்று இந்த அம்பாளுடைய சங்காபிஷேகம் நவோத்திர சங்காபிஷேகமும் மாலை ரதோற்சவமும் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே அடியவர்களெல்லாம் இந்த நிகழ்வுகளிலே கலந்து இறையருளை பெறுகின்ற வகையிலும் அனைவருக்கும் இறையருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து டேம் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சம். இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கடிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 28/7/2026. மேடராசி அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளிலே பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடவராசி கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி மிருகசீரிடம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே வெற்றிகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருக்கும், பணவரவு திருப்திகரமாக இருக்கும்.
மிதுன ராசி மிருகசீரிடம் 1 4 திருவாதிரை புனர்பூசம் 1 2 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நன்மைகள் அமையும். கடகராசி புனர்பூசம் 4 பூசம் ஆயில்யம் கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, நன்மைகள் அதிகமாக இருக்கும். சிம்மராசி மகம் பூரம் உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று மந்த நிலைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும், தடைகள் இருக்கும். எனவே நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கன்னிராசி உத்தரம் 2 3 4 அத்தம் சித்திரை 1 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளிலே நன்மைகள் அமையும். துலாம் ராசி சித்திரை 3 4 சுவாரி விசாகம் 1 2 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், மந்த நிலைகள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி விசாகம் 4 அனுசம் கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இருவர்கள் இருக்கும், மனச்சோர்வு இருக்கும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்தராடம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றி நாளாக அமையும். தொழில் சிறப்புகள் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே நன்மைகளும் சிறப்புகளும் அமையும். மகர ராசி உத்திராடம் 2 3 4 திருவோணம் அவிட்டம் 1 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மையுண்டு, நன்மையுண்டு, சிறப்புகள் உண்டு, மன மகிழ்வு நிறைவாக இருக்கும். கும்பராசி அவிட்டம் 3 4 சதயம் புரட்டாதி 1 2 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்புகள் உண்டு, நன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு திருப்திகரமாக இருக்கும். மீனராசி புரட்டாதி 4 உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அலைச்சல்கள் இருக்கும், காரியங்களிலே மந்தனைகள் இருக்கும், எதிர்பார்ப்புகளில் சிக்கல்கள் இருக்கும். அதற்கேற்ப நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை: வீட்டுத் தலைவிகளாக இருக்கும் ஒரு பெண், இயல்பாகவே பெண் என்பவள் வீட்டின் லட்சுமி கடாட்சம் என்று சொல்லுவார்கள். ஒரு பெண் தாயாக, மகளாக, சகோதரியாக, பாட்டியாக, இப்படி பல பரிமாணங்களை பெற்றுக்கொண்டிருப்பாள். ஆனால் ஒவ்வொரு பரிமாணங்களிலும் அந்த பெண் என்பவளுக்கு தாய்மை என்கின்ற அந்த உள்ளம் நிறைந்திருக்கும். அதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. ஒரு பெண்ணுக்கு இயல்பாகவே இரக்கமான குணம் அதிகமாக உண்டு என்று வேதங்களும் சொல்லுகின்றன, தர்மசாஸ்திர நூல்களும் சொல்லுகின்றன. இயல்பான சிந்தனையிலே பெண் என்பவள் இரக்கமும் தாய்மை உணர்வும் கொண்டவள். எனவே அந்த தாய்மை உணர்வு தான் ஒரு குடும்பத்தை மேன்மையாக உயர்வடைய செய்கின்றது. தன்னுடைய குடும்ப அங்கத்தவர்களை அரவணைத்து அவர்கள் ஒவ்வொருவருடைய எண்ணங்களும் என்னவோ அந்த எண்ணங்களுக்கேற்ப தங்களுடைய வாழ்வியலை செம்மைப்படுத்த வழி செய்கின்ற ஒரு பெருமை பெண்ணுக்கு உண்டு. எனவே ஒரு தாயாக இருந்து அதை ஒரு பெண் சரியாக தன்னுடைய கடமைகளை கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் செய்கின்றார். ஒரு சகோதரியாக இருந்து பெண் தன்னுடைய அப்பாவையும் சரி, சகோதரர்களையும் சரி, அம்மாவையும் சரி தன்னுடைய கவன ஈர்ப்பினாலே கவனமாக செயல்படுத்தி கொள்கின்றார். இப்படியாக அந்த பெண்ணினுடைய குண இயல்புகள் மூலம் அந்த குடும்பத்திலே நன்மைகள் அதிகமாக இருக்கும். ஒரு பெண் கோபப்படாமல், பதட்டப்படாமல், எல்லோரையும் அனுசரித்து செயல்படுகின்ற பொழுது அந்த இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்திருக்கும். அதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆண்கள் கோபப்படுவதும் சரி, ஆண்கள் அவசரப்படுவதும் சரி, அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளிலே மாறுபட்டிருப்பதும் சரி, அதையெல்லாம் எந்த வேதமும் சாஸ்திரமும் சொல்லவில்லை. பெண்களை பற்றித்தான் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். பெண்கள் எப்பொழுதும் பொறுமையாக, நிதானமாக தங்களுடைய காரியங்களை அழகாக, அற்புதமாக செய்கின்ற பொழுது அவள் வசிக்கின்ற இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சம் நிறைவாக இருக்கும். எப்பொழுதுமே நீங்கள் ஒரு இல்லத்தை எடுத்து பாருங்கள், ஒரு தாய் புத்திமதி சொன்னால் அதை கேட்பார்கள். எந்த பெரிய பிரச்சனை உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த தாயினுடைய
அறிவுரையை கேட்கின்ற குணம் பெரும்பாலும் உண்டு. ஒரு சில பிள்ளைகள் அதை தவிர்த்தாலும் பின்னாளிலே அதை யோசிப்பார்கள். அவர்களுக்கு கஷ்டம் வருகின்ற பொழுது அம்மா எனக்கு இப்படி சொன்னார்களே என்ற சிந்தனையை அவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள். எனவே அந்த தாய் சொல்லுகின்ற விதம் அப்படியாக இருக்கும். எனவே தாய்மையும் மிக மிக உன்னதமானதாக இருக்கும். அதனால்தான் இல்லங்களிலே பெண்களுடைய வரவும் பெண்களுடைய செயல்பாடும் அந்த இல்லத்துக்கு பெருமை தருகின்றதாக அமைகின்றது. எனவே நாங்கள் பெண் பிள்ளை இல்லத்துக்கு மிக தேவை. பெண்கள் ஒரு வீட்டிலே ஒரு பெண் பிள்ளை இருப்பது அந்த இல்லத்துக்கே லட்சுமி கடாட்சம் என்று சொல்லுவார்கள். எனவே அந்த இயல்பு தன்மைகளோடு பெண்களும் தங்களுடைய நடைமுறைகளை சரியாக முறையாக செயல்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைய எத்தனை காலங்கள் முன்னேற்றங்கள் நவீனங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு வந்தாலும் நாங்கள் எங்களுடைய இயல்பான பாரம்பரிய நடைமுறைகளுக்குள்ளே எங்களை வலுத்தி கொண்டு எங்களுடைய செயல்பாடுகளை வரையறுத்து கொண்டு வாழுகின்ற பொழுது நாங்கள் பல விடயங்களிலே உச்சத்தை தொடக்கூடிய அனுகூலங்கள் எங்களை நாடி வரும். எனவே பெண்மை என்கின்ற அந்த பெருமை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இயல்பான நன்மைகளை கொடுக்கின்றது. எனவே அதற்கு ஏற்ப அந்த பெண்மை பொறுமையோடும் நிதானத்தோடும் அமைதியோடும் புன்முறுவலோடும் தன்னுடைய கடமைகளை செய்து கொண்டு போனால் அந்த இல்லம் எப்பொழுதுமே அஷ்டலட்சுமி கடாட்சமாக விளங்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. நன்றி. இன்றைய நாளுக்குரிய சைவ சமய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள் ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு மனம் கடிந்த நன்றிகள். தொடர்ந்து நிகழ்ச்சியின் வாயிலாக அடுத்து பார்க்க இருப்பது திருக்குறளும் பொருளும் பகுதி. இணைந்திருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். இன்றைய நாளிற்குரிய குறளும் பொருளுமாக ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. இக்குறளினுடைய பொருளாக ஒரு தன்மையான கற்புடைய மகளிரை போல் பெருமை பண்பும் ஒருவன் தன்னைத்தான் காத்து கொண்டு நடந்தால் உளதாகும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. இக்குறளினுடைய பொருளாக ஒரு தன்மையான கற்புடைய மகளிரை போல் பெருமை பண்பும் ஒருவன் தன்னைத்தான் காத்து கொண்டு நடந்தால் உளதாகும். எனவே நேயர்களே, இவைதான் இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளுக்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம்.